பிள்ளையார் கோவில் இருக்குல்ல, பிள்ளையார் கோவில் போயிட்டு வாங்க. அது அரச மரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு 9 முறை நீ வலம் செய்து விட்டு வா. அதுவும் சனிக்கிழமை இந்த மாதிரி ஏதோ ஒரு கடமை சொல்லி அனுப்புவாங்க. அப்போ என்ன பண்ணுவான், ஐயா சொல்லிட்டாரு, ஜோசியர் சொல்லிட்டாரு, நம்ம வந்து 9 முறை சுற்றிட்டு வந்தாதான் நம்ம குழந்தை பிறக்கும். ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். அரச மரம்ன்றது அப்பா சித்த வைத்தியத்தில் இருக்கிறனால நிறைய விஷயங்கள் எனக்கு மூலிகை பற்றிலாம் ஓரளவுக்கு தெரியும். அப்படின்னும் பொழுது அரச மரத்தில் அங்கே பிள்ளையார் வந்து ஒர்க் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிள்ளையாரும் ஒரு இது மனம். இப்போ ஒரு விஷயத்துக்கு எதுக்கு ஆன்மீகத்துக்கு போகிறோம், எதுக்கு சாமி கும்பிட்றோம், மனசை ஒருமைப்படுத்துறதுக்காகத்தான். மன தியானம். முதல்ல மனசு வந்து இப்போ நம்ம டென்ஷனாக ஆகி ஒரு செயல் செய்கிறதுக்கும் அமைதியாக இருந்து முடிவெடுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் வரும். உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு தெளிவாக அடையும். அப்படின்னும் பொழுது நீ கடவுளை நினைத்து கொண்டு ஒருமுகப்படுத்தி நீ வேண்டும் பொழுது, அது மட்டும் இல்லாமல் 9 முறை சுற்றுறல்ல அரச மரத்தடியிலிருந்து, அந்த அரச மர காற்று மேலே படும்பொழுது மலட்டுத்தன்மை நீங்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் எங்கள் அப்பா பல வருஷம் முன்னாடியே 50 வருஷம் முன்னாடியே சொல்லுவாங்களே, குழந்தையிலேருந்தே பார்க்குறோம். அதுக்கு தான் கடவுளின் பெயரால் அப்படியாவது இப்போ நான் சொன்னால் நீங்கள் சொன்னால் ஒரு மரத்தை சுற்றுனா சுற்றுவீங்களா? வெறும்னா ஒரு மரத்தை போய் சுற்றுனா நீங்கள் சுற்ற மாட்டீங்க. அதற்கு தான் நான் அரச மர பிள்ளையார்ன்றது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக அரச மரம் எங்கன்னு தேடி அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார்கிட்ட நீங்கள் போவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு நோயும் க்யூர் ஆகும். அதான் சொல்கிறேன், நல்ல விஷயங்களும் நடக்கும், கடவுளுடைய ஆன்மீக சிந்தனையும் மேலோங்கும், தியானமான மாதிரியான விஷயங்கள் அமையும், நல்ல விஷயங்களை பாசிட்டிவாக அமையும். ஸோ தீபாவளினாலே மகாலட்சுமி பூஜை பண்ணுறாங்க. ஆமாங்க, மகாலட்சுமின்றது உங்களுக்கு தனம் செல்வம் சேரணும் இல்லையா? நான் என்ன சொன்னேன்,